தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அவ்வப்போது விபத்துகளும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாவதும் நியூஸ் 7 தமிழ் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சிக்னல் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் எழும்பூரில் அறிவிப்பு பதாகைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாம்பேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாம்பேல் எபினேசர், வணக்கம். வடபழனி டு ஆழ்வார்பேட்டை சென்ற பெண் ஆட்டோ ஓட்டுநரின் கோரிக்கை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலை பகுதிகளில் பதாகைகள் அமைக்கும் பணி தீவிரமாக போக்குவரத்து காவலர்களால் நடைபெற்று வருகிறது. இது பற்றி விவரங்கள் என்ன? அதாவது காலை முதலே நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் குறித்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வந்தோம். குறிப்பாக நேற்று தினம் கத்திரிக்கல் சாலையில் பிங்க் ஆட்டோ ஓட்டுநர் ஏற்பட்ட அந்த விபத்து தொடர்பாக இதை மையமாக வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்து தொடர்ச்சியாக செய்தியை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பிரதான சாலையா இருக்கக்கூடிய எழும்பூரிலிருந்து சிந்தாரிப்பேட்டை, புதுப்பேட்டை, எழும்பூர் ரயில் நிலையம் செல்லும் பிரதான சாலையா இருக்கக்கூடிய எழும்பூர், அதாவது மேம்பாலம் அருகே தற்போது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக தற்போது அறிவிப்பு பதாகைகள் வைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சந்திப்புகள், பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்களில் இந்த பதாகைகள் வைக்க சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் தற்போது இந்த பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தகவலானது தெரிவித்தனர். ஏனென்றால் ஆட்கள், அதாவது போக்குவரத்து காவல்துறை இல்லாத அதாவது இடங்களில் போக்குவரத்து நெரிசலானது. இந்த வகையில் அந்த நெரிசலின் போது விபத்துகளை தவிர்க்கும் வகையில், அதாவது ஃப்ரீ லெஃப்ட் ஃப்ரீ ரைட் என்கின்ற பதாகைகள் அடைந்த பதாகைகளும், அதே போல கோ ஸ்லோ என்ற பதாகைகளும், அதே போல இந்த கோளாறான சிக்னல்களை புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் தற்போது தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை சார்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லும் மேம்பாலம் அருகே போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பதாகைகளை அமைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சாம்பேல் எபினேசர், சென்னையில் குண்டும் குழியுமான சாலைகள் இல்லாத ஒரு சாலை எப்போது உருவாகும் என்பது பற்றிய அதிகாரிகளின் கருத்து என்ன? மோகன், தொடர்ச்சியாக நம்ம காலை முதலே நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு முயன்று வருகிறோம். ஏனென்றால் இந்த குன்றும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சாலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் தொடர்பாகவும், அதே போல சாட்சிகள் மற்றும் அதே போல நமது செய்தியாளர்கள் காலை முதலே களத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் சாலையில் எவ்வாறு இருக்கிறது மற்றும் அந்த பகுதி மக்களுடைய படிப்புகளுடனும் செய்திகளை நாம் தொடர்ச்சியாக ஒளிபரப்ப வருகிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த செய்தியானது, அதாவது தொடர்பாக நாம் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் தொடர்பு கொண்ட முயன்ற போது அதிகாரிகளை நாம் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலும், அவர்களிடம் தொடர்பு கொள்ளும் போது விடுப்புகள் துண்டிக்கப்படுவதும், நான் பின்னர் அழைக்கிறேன் என அதிகாரிகள் சொல்வதும் போன்ற பதில் தான் நம்மளுக்கு பிரதானமாக கிடைத்திருந்தது. ஏனென்றால் இந்த காலை முதல் நியூஸ் 7 தமிழ் எடுத்திருக்கக்கூடிய இந்த கலாய்வின் அதாவது எதிர்வழியாக தற்போது போக்குவரத்து துறை காவல்துறையினர் இந்த அறிவிப்பு பதாகைகளையும் அதே போல சிக்னல்களை சீரமைக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருப்போம். மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்ற போது மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல், அதாவது போன்களில், அதாவது சிறு நேரம் கழித்து அழைக்கிறேன் என்ற ஒரு பதிலும், அதே போல பலமுறை அவர்கள் தொடர்பு கொண்டால் பதிலளிக்காத கூடிய நிலையே ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு சில அதிகாரிகள் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுடைய கருத்து என்னவென்றால் பணிகளை துரிதமாக செயல்பட்டு வருகிறது, விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் நம்மிடம் தொடர்பு கொண்ட அதிகாரிகள் இந்த கருத்தினை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சென்னையில் பல சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதும் அதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதும் தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி ஒளிபரப்பப்பட்டதன் எதிரொலியாக போக்குவரத்து காவலர்கள் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் அறிவிப்பு பதாகைகள் வைத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாம்பேல் எபினேசர்.